Hi everyone, welcome back to Windows Seed channel. இன்னைக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னா Google Form பத்தின கம்ப்ளீட் டுட்டோரியல், அதாவது ஃபுல் கோர்ஸ். ஒரு Google Formல ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி ஒரு Google Formை நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த Google Form எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம், இல்லை ஏதாவது ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம், இல்லை குவிஸ் காம்படிஷனில் குவிஸ் ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த Google Form ஒரு பர்ஃபெக்ட் டூலாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு Google Formை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த Google Formை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த Google Form வந்து ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட் வே டு கலெக்ட் டேட்டாவாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் குவிஸஸ்ஸு இல்லை ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ரொம்ப ஃப்ரீயாக இந்த Google Formை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு Google Formை எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் மூலிமா நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த Google Form தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேப்பர் பென்னை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். அது டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் Google Formை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோன்னா Google Form யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபீட்பேக் கண்டக்ட் பண்ணோன்னா Google Form யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் குவிஸ் கண்டக்ட் பண்ணால் Google Form யூஸ் பண்ணிக்கலாம், ஈவெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ காலேஜில் நிறைய ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதில் ஒரு Google Form கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து ஜாப் அப்ளிகேஷனுக்காக ஈஸியாக ஒரு Google Form டிசைன் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்யூம் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா அங்கே ஸ்மால் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து Google Form தேவைப்படும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஃபார்ம், ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் Google Form ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் RSVP ஃபார்ம்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பார்ட்டி, இதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால முன்னாடியே ஒரு ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதாவது ரெஸ்பாண்ட் ஃபார்ம் தான் வந்து RSVP ஃபார்ம். அப்போ அதை வச்சு நீங்கள் உங்களோட மெனு வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர் சப்போர்ட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், அதாவது கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அவங்க ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ராஜெக்ட் சப்மிஷன், ஆன்லைனில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாவோ இல்லை வேர்ட் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணி ஃபார்மில் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஓட்டிங் அண்ட் போல்ஸ், இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா Google Form இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக வந்து ஃபைனல் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அக்யூரஸியோட யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அக்யூரஸியோட நீங்கள் வந்து சொல்லலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த Google Form நம்ம கம்ப்ளீட் டுட்டோரியலாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ மூலிமா நீங்கள் எண்டில் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு Google Form டிசைன் பண்ணி சர்க்குலேட் பண்ணுற அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அரௌண்டு 6 மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மாடியூல் 1 அது வந்து இன்ட்ரோடக்ஷன். தென் மாடியூல் 2 பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு Google Formல கொஷின்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸை வந்து நம்ம கொடுக்கறது அப்படின்றது இப்போ நான் ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நம்ம உள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக கிளியராக பார்க்கலாம். அடுத்து மாடியூல் 3 பார்த்தீங்கன்னா கஸ்டமைசிங் ஃபார்ம் அப்பியரன்ஸ் அண்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸு. தென் மாடியூல் 4 வியூவிங் அண்ட் அனலைசிங் ரெஸ்பான்சஸ்ஸு. தென் மாடியூல் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட், அதாவது ஒரு சில ஆட் ஆன்ஸ் வந்து நம்ம வந்து Google Formல ஆட் பண்ணலாம்.
எப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒருத்தங்க இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து 30 minutes தான் டைம்னா நீங்கள் ஒரு ஆட் பண்ணி அதில் இன்ஸ்டால் ஒரு பிளக்இன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும், அந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணி ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபார்ம் லிமிட் இவ்வளோ பேர் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது எல்லாமே வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ஷேரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி ஃபார்ம். அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை ரெடி பண்ணிடுறீங்க. கூகுள் ஃபார்ம் நீங்கள் இது வரைக்கும் பண்ண கூகுள் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபார்முக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுற கூகுள் ஃபார்முக்கு ஒரு கியூஆர் கோடோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். அந்த கியூஆர் கோடோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பீப்புள் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாங்கனாலே அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் உங்கள் கூகுள் ஃபார்மு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இத்தனை மாடியூலும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்துடுறேன். ஸோ கூகுள் ஃபார்ம் பற்றி இனிமேல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ஃபார்மில் வந்து அட்வான்ஸ் மாஸ்டர் லெவல் கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் பார்க்கலாம். வாட் இஸ் அ கூகுள் ஃபார்ம்? ஓகே, இப்போ நம்ம வந்து கூகுள் ஃபார்முக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? மாடியூல் ப்ளஸ் அந்த எப்படி லைவாக அதை பண்ணுறது அப்படின்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கூகுள்குள்ளே போயிட்டேன். கூகுள்குள்ளே போயிட்டு இப்போ டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணுறேன்னா கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தனா இப்போ எனக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் கூகுள் ஃபார்ம்ஸ் சைன்இன் இதை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே கூகுள் ஃபார்ம் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டெம்ப்ளேட் கேலரி அப்படின்னு இருக்கா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளே வந்து டிஃபால்ட்டாக வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபார்மு, ரெஸ்பான்ஸ் ஃபார்மு, பார்ட்டி இன்விடேஷன் ஃபார்மு, டிஷர்ட் சைன்அப் ஃபார்மு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபார்மு, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூகுளே வந்து ஒரு சில ஃபார்ம் வந்து ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இங்கே பாருங்கள். சப்போஸ் ஒர்க் பிளேஸ்க்கு போகணுன்னா ஈவெண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம், ஜாப் அப்ளிகேஷன், ஒர்க் ரெக்வஸ்ட்டு, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக அசஸ்மெண்ட்டு, ஒர்க் ஷீட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூகுளே வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இருக்கா blank ஃபார்ம். இந்த blank ஃபார்ம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி தாங்க இருக்கும். ஒரு கூகுள் ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் ஃபுல் இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இன்டர்ஃபேஸு, ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூல் என்னன்னா, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூல் படி பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் கூகுள் ஃபார்ம், அது நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் செகண்ட் வந்து ஹவு டு ஆக்சஸ் கூகுள் ஃபார்ம். இப்போ தான் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு எப்படி டைப் பண்ணி ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணி blank ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிரியேட்டிங் எ நியூ ஃபார்ம் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆர் யூசிங் டெம்ப்ளேட், இதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு blank ஃபார்ம்ல இருந்து எப்படி நம்ம வர்றது, இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ல இருந்து எப்படி வருதுன்னு. தென் நேமிங் தி ஃபார்ம் அண்ட் ஆடிங் டிஸ்கிரிப்ஷன், இப்போ நம்ம இதுதான் பார்க்கணும். இப்போ நேமிங் தி ஃபார்ம் அண்ட் ஆடிங் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து நேம் கொடுக்கணும். அப்போது நம்ம என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம்னு நம்ம இப்போ டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ஆன்லைன் குவிஸ் ஃபார்மு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், நேமிங் கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த அன்டைட்டில்டு ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார்மோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நான் வந்து குவிஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதுதான் வந்து ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்மோட நேமு. ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள், அடுத்த உடனே ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்கலாம். இப்போ நான் சாட் ஜிபிடிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி கிட்ட கேட்குறேன், ஒரு ஹெல்ப் கேட்குறேன், என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதுக்கு என்னென்னா ஐ எம் creating a Google form for students அப்படின்னு கொடுக்குறேன். I am creating a Google form for students. So Google form for students regarding இல்லைனா to conduct aptitude test அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். to conduct aptitude quiz அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு so give me description அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ give me descriptions. அப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் என்னோட டெஸ்ட்டில் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு 5 கொஷின்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 5 கொஷின்ஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணுறோம். 5 கொஷின்ஸ், டைம் லிமிட் வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்தேன்னா உடனே சாட் ஜிபிடி வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுது. அதாவது 5 கொஷின்ஸு எப்படி என்னென்னலாம் கொஷின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா here are the 5 aptitude questions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும். give me description for my form அப்படின்னு நான் தனியாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறோம். கிளியராக நம்மளுக்கு குட் லக் அப்படின்ற வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண விஷயத்த அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆப்டிடியூட் குவிஸ் நம்ம நேம் கொடுத்தாச்சு. தென் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்டிடியூட் குவிஸ் இஸ் டிசைன் டு ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா விஷயங்கள் ப்ளஸ் 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு இருக்குது. டைம் லிமிட் 10 மினிட்ஸு, ஈச் கொஷின் கேரி ஈக்குவல் மார்க்ஸு எல்லாமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருச்சு. இவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் படி என்ன பார்த்தோன்னா எப்படி ஒரு நேமிங் கொடுக்கறது. ஒரு கூகுள் ஃபார்ம், நீங்கள் என்ன ஃபார்ம் வேணாலும் இருக்கட்டும், அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஃபார்ம்னா மேலே ஆப்டிடியூட் குவிஸுக்கு பதில் சர்வே ஃபார்ம்னு கொடுங்க. அதே வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா கொடுங்க, ஆர்டர் ஃபார்ம்னா ஆர்டர் ஃபார்ம் கொடுங்க, அட்டனன்ஸ் ஃபார்ம்னா அட்டனன்ஸ்னு மேலே கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என்ன எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன், இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மாடியூலு. எல்லாருமே ஃபஸ்ட்டு மாடியூல் புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மாடியூலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம மாடியூல் 2ல் நம்ம என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா, நம்ம மாடியூல் 2 வந்து ஆடிங் கொஷின்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸு. தென் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸே வந்து நிறைய டைப்ஸு. எம்சிக்யூ கொஷின்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா, ஷார்ட் ஆன்சரா, பேராகிராஃபா, ட்ராப் டவுன், இதெல்லாம் இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். தென் ஆடிங் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் செக்ஷன்ஸ், மார்க்கிங் கொஷின்ஸ் ஆஸ் ரெக்வயர்டு, டூப்ளிகேட்டிங் அண்ட் ரீஆர்டரிங் கொஷின்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம மாடியூல் 2ல் பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு கொஸ்டின் அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம கொஷின்ஸ் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். அப்புறம் ஆப்ஷன்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். இந்த அன்டைட்டில்டு கொஷின்ஸில் இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் டைப் பண்ண போகிறோம். இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி சாட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு அந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் சாட் ஜிபிடி கிட்ட இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். கிவ் மீ 5 ஆப்டிடியூட் குவிஸ் கொஷின்ஸ் வித் ஆப்ஷன் ஃபார் கூகுள் ஃபார்ம்
அப்படின்னு ஈஸி கொஷின்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு ChatGPT. நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒன்று, வெர்பல் எபிலிட்டியிலேருந்து ஒன்று, டேட்டா இன்டர்பிரட்டேஷன்லேருந்து ஒன்று, அனலிட்டிக்கல் ரீசனிங். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபார்ம், அதாவது ஒரு குவிஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே போய் ChatGPT கிட்ட கிவ் மீ 5 சர்வே ரிக்வெஸ்ட் இல்லைனா சர்வே ஃபார்ம் கொஷின்ஸ் ஃபார் மை கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே பேசிக்கான டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டியில் பேசிக் அரித்மெட்டிக்கில் ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கொஸ்டின் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொஷின் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ஃபார்ம்குள்ளே போயிடலாம். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்க போகிறோம். இது வந்து செக்ஷன் பிரேக்கர், அதாவது ஒரு செக்ஷனு இன்னொரு செக்ஷனு பிரேக் பண்ணக்கூடியது இதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே நல்லா கவனிங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 of 2 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து செக்ஷன் 2ன்னு இங்கே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ன்னு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 2 செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதுக்கு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது ஆஃப்டர் செக்ஷன் 1 கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன்னு அதுவே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணனா கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன், அதாவது இந்த மேலே இருக்க செக்ஷனை படித்து முடிச்சுட்டு இப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா செக்ஷன் 2க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Go to section 1 aptitude quiz, go to section 2 untitled section, submit form. அதாவது இது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணாதான் செக்ஷன் 2க்கு போக முடியும் அப்படின்ற ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். செக்ஷன் 2 கம்ப்ளீட் பண்ணாதான் சப்மிட் ஃபார்ம் கொடுக்க முடியும். அப்படி 1 by 1 கைட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, டைரெக்டாக கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன், அதாவது ஒரு செக்ஷன் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஆப்ஷன் எங்கே யூஸ் ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறீங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்லிங் தி சர்வே ஃபார்ம், எஸ் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் செக்ஷன் 2க்கு போகும். சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க நோன்னு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். எஸ்ன்னும் போது அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வந்து அவங்கள கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த செக்ஷன் பிரேக் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே கொஷின் காப்பி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்டைட்டில்டு செக்ஷனில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நியூமரிக்கல் எபிலிட்டியில் பேசிக் அரித்மெட்டிக் செக்ஷன் அப்படின்னு இப்போ நம்ம இது வந்து செக்ஷன் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து, ஏன்னா இது வந்து செக்ஷனோட ஹெட்டிங்கு, அதனால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இருக்கும். போல்டு கொடுத்தீங்கன்னா அந்த கொஷின் வந்து போல்டு ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து செக்ஷன் ஹெட்டிங் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்ம போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். வாட் இஸ் 15 + 27? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் நான் ChatGPT கேட்டேன். ஸோ பேசிக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கு. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மொபைலில் தான் இந்த டியூட்டோரியல் பண்ணுறேன். ஏன்னா மொபைலில் நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, வாட் இஸ் 15 + 27 அப்படின்னா இது நான் கொஷின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதான் என்னோட கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் வந்து கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே சைடில் பாருங்கள், இங்கே வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. தென் இங்கே ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நீங்கள்
இங்கே மல்டிபிள் சாய்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை டவுன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸு, ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ. இப்போ நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே லைனாக ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன் பாக்ஸ், ஃபைல் அப்லோடு, லீனியர் ஸ்கேல், ரேட்டிங், மல்டிபிள் சாய்ஸ், கிரிட், செக் பாக்ஸ், டேட்டு, டைமு, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போது சப்போஸ் இப்போ நான் வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அவங்க டைப் பண்ணும். இப்போ இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லலாம் வந்து ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி செஷன் அப்படின்னு நம்ம இந்த மேலே இந்த 1 வாட் இஸ் 15 + 27 பதில் அந்த கொஸ்டின் கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஆன்சருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். இப்போ நான் சப்போஸ் பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது லாங் ஆன்சர், ஒரு கொஷினுக்கு ஷார்ட் ஆன்சருக்கு பதில் லாங் ஆன்சர் கொடுக்கணும்னா பேராகிராஃப்ன்றது கொடுத்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு கீழே பேராகிராஃப் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அடுத்து இப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் சாய்ஸை செலக்ட் பண்ணேன்னா ஆப்ஷன் 1 அப்படின்னு வருதுங்களா. இப்போ நான் ஆப்ஷன் 1க்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஆப்ஷன் 1. அடுத்து ஆப்ஷன் 2 ஆட் அனதர் ஆப்ஷன், நம்ம 4 ஆப்ஷன் கொடுக்கணும். ஆட் அனதர் ஆப்ஷன் அப்படின்னும் போது இங்கே போயிட்டு நான் அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். 36 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இது ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் நான் கொடுக்கும்போது மறுபடியும் இங்கே கீழே ஆட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் ஆப்ஷனில் நான் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு 51 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. அடுத்து என்னோட லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போயிட்டு ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 42 அப்படின்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் என் கொஷினுக்கு உண்டான 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் என்னன்னா ஓகே இந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. கொஷினும் கொடுத்தாச்சு, ஆப்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இந்த கொஷினை மறந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் கீழே வந்து ரெக்வயர்டு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ரெக்வயர்டுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஷின் பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மாதிரி வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தோம்னா அந்த கொஷின் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. நீங்கள் நிறைய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வரும்னா இங்கே ரெக்வயர்டு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கொஷின் கொடுத்துட்டோம். கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஃபார்மில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஃபார்மில் ஃபீட் பண்ணால்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறவங்களுக்கு எது ரைட்டு எது ராங் அப்படின்றது வந்து வரும். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ரொம்ப முக்கியமான செட்டிங், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க செட்டிங்ஸ். நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த செட்டிங்ஸை வந்து இப்போ இந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோடனே இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு மேக் திஸ் எ குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க பட்டன் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ண உடனே இங்கே ஆப்ஷன் வருது பாருங்க. இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ. இதெல்லாம் நம்ம கம்மிங் 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போவே நான் இது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணி முடித்த உடனே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உடனே வந்து அவங்களோட மார்க் வந்து ஷோ ஆகும். அதாவது ரிலீஸ் கிரேட்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ரிலீஸ் கிரேட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், இல்லைனா லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து செகண்ட் ஆப்ஷன். லேட்டர்னு கொடுக்குறது நம்ம இமீடியட்லி ஆஃப்டர் சப்மிஷன் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இந்த ஆப்ஷன் மிஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கா. ரெஸ்பாண்டன்ட்ஸ் கேன் சி
which question were answered wrong incorrect அப்படின்றது நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அவங்க எந்த கொஸ்டின்ல தப்பா பண்ணிருக்காங்களோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவங்க சப்மிட் பண்ணிட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா எது எது கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும், என்னென்ன கொஸ்டின்லாம் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாயிண்ட் வேல்யூ, இந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம்னா ஒரு கொஸ்டினுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 100 பாயிண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இங்க பாருங்க டிஃபால்ட் கொஸ்டின் பாயிண்ட் வேல்யூன்னு இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க வந்து டைப் பண்ணிக்கிறேன். என்ன டைப் பண்ணிக்கிறேன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்போ டிஃபால்ட்டா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து அது 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக் திஸ் குவிஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மிஸ்டு கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆன்சர் பாயிண்ட் வேல்யூ அப்புறம் பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து அப்படியே வந்து நம்ம கொஸ்டின் செக்ஷனுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக் திஸ் குவிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க, ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ரைட் ஆன்சர் எது, இப்போ நம்மளுக்கு வந்து 42 தான் ரைட் ஆன்சர், சரிங்களா? அப்போ நம்ம அந்த 42 ரைட் ஆன்சர் வந்து நம்ம ஃபீட் பண்ணோம்னா இந்த கீழே இருக்க ஆன்சர் கீ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆன்சர் வந்து கரெக்ட் 42 தான் கரெக்ட் அப்படின்னா இங்க டிக்குன்னு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு கம்ப்யூட்டருக்குள்ள வந்து இந்த ஃபார்முக்குள்ள வந்து போயிட்டு ஃபீட் ஆயிடும். அப்போ நம்ம டெஸ்ட் எழுதும்போது கரெக்ட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு மார்க்கும், அதாவது 20 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு, ராங் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு வந்து மார்க் வராது. இங்க பாருங்க, இங்க வந்து இப்போ நான் வந்து இந்த 42 இதை வந்து ஆட் ஆன்சர்ல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 42ன்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து நான் பாருங்க இந்த இடம் பாருங்க, இந்த இடம் இங்க போயிட்டு நான் வந்து 20 பாயிண்ட்ஸ், நான் ஒரு கொஸ்டின் நம்ம 20 பாயிண்ட்ஸ் தானே முடிவு பண்ணியிருக்கோம், இங்க 20ன்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு டன் கொடுத்துனா அந்த கொஸ்டினுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து சேவ் ஆயிடும். இப்போ நான் வேற ஆப்ஷன் இது செலக்ட் பண்றேன் அப்படின்னா அது டிக் மார்க் வராது, கரெக்ட் ஆன்சருக்கு மட்டும்தான் இங்க டிக் மார்க் வந்துருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃபார்முக்கு வந்து சொல்லிடுறோம் இதுதான் கரெக்ட் ஆன்சர், இது கொடுக்குறவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆப்ஷனு அதில் எது கரெக்டு அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இது ஒரு செக்ஷனாக நம்ம வச்சுருந்தோம். நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்பி இந்த ஆப்ஷன் இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்துட்டு இது கொடுத்தீங்கன்னா செக்ஷன் பிரேக்கர் இதுதான். இது வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின், இப்போ நம்ம அடுத்து என்னது லாஜிக்கல் ரீசனிங்கில் ChatGPT ஒரு கொஸ்டின் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கொஸ்டின் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா போல்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து செக்ஷன் அப்படின்றனால இதுக்கு வந்து போல்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொஸ்டின் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். கொஸ்டின் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம அதில் வந்து ஆப்ஷன்ஸ் 1 by 1 நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ 4 ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஆப்பிள், பனானா, கேரட், மேங்கோ. அதாவது விச் வேர்டு டஸ் நாட் பிலாங் டு தி குரூப் ஆப்பிள், பனானா, கேரட், மேங்கோ. அதாவது எதெல்லாம் ஃப்ரூட்ஸு, இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டின். ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் போட்டுக்கலாம். ஏன்னா இது செக்ஷன் 2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் போட்டாச்சு.
ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இப்போ வந்து இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம ஃபீட் பண்ணோம். அதுக்கு கீழே ஆன்சர் கீ அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர் வந்து இது கேரட் அப்படின்றது கரெக்ட் ஆன்சரு. இங்கே வந்து அந்த கேரட் அப்படின்ற இது கொடுக்குறவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்டர் பண்ணிடுறோம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு மறக்காமல் இங்கே கீழே இந்த ரெக்வயர்டு ஆப்ஷனை கீழே இருக்கிறது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கொஷின் வந்து ஃபில் பண்ணாங்கன்னா தான் அடுத்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ செக்ஷன் 2ல் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து செக்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? இப்போ அடுத்த செக்ஷன் ஆட் பண்ணுறேன். இப்போது செக்ஷன் 4 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டைட்டில் கொடுத்துட்டோம், வெர்பல் எபிலிட்டி சினானிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அது போல்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே கொஷின் ஆட் பண்ணோன்னா இங்கே கவனிங்க, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கொடுக்க தான் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே அடுத்து கொஷின் கேட்குது. இப்போ அடுத்த செக்ஷன் டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் சிம்பிள் பர்சன்டேஜ் அப்படின்ற செக்ஷனும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஷின்ஸும் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. கொஷின் இங்கே டைப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா தான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 செக்ஷன், அதாவது அனலிட்டிக்கல் ரீசனிங் செக்ஷனு, அதில் வந்து ஒரு கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்க கொஸ்டின்னு, தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ஒரு கொஸ்டின், வெர்பல் எபிலிட்டியில் ஒரு கொஸ்டின்னு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வெர்பல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன் இப்படி தான் பாருங்கள். நம்ம கொஷின் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுலேயுமே நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து வந்திருக்கு. ரைட், இப்போ நம்ம எல்லா கொஷினும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இந்த மாடியூலில் எப்படி வந்து கொஸ்டின்ஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த மாடியூல் 2 படி நம்ம எம்சிக்யூ கொஷின்ஸ், ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், ட்ராப் டவுன் பாக்ஸு இந்த விஷயம்லாம் பார்த்தோம். அடுத்து ஆடிங் இமேஜஸ், வீடியோ செக்ஷன்ஸ் அது இப்போ நான் சொல்லிடுறேன். ட்ராப் டவுன் பாக்ஸும் நான் இப்போ சொல்லிடுறேன். அடுத்து ரெக்வயர்டு இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறது பார்த்தோம். டூப்ளிகேட்டிங் அண்ட் ரீஆர்டரிங் கொஷின்ஸ். ஓகே, இதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன்ஸ் மாதிரி 6 டாட்ஸ் இருக்கா. இப்போ இந்த 6 டாட்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிற இடத்துல செகண்ட் கொஸ்டினும், செகண்ட் கொஸ்டின் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் நான் வந்து டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இது கீழே மேலே வந்து மாறும். இப்போ நம்மகிட்ட ஒரு செக்ஷன் தான் இருக்குது அப்படின்னால அதால மாற முடியல. இப்போ நான் கொஸ்டின் 1 2 செக்ஷன்லேயே வந்து 5 கொஸ்டின்ஸ் டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக 5th வரணும்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே அடுத்தடுத்த செக்ஷனுக்கு அப்படியே மூவ் ஆகி கீழே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்மில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எதையுமே வந்து இப்போ எக்ஸல்லையோ வேர்ட்லையோ டைப் பண்ணும்போது நீங்கள் போய் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்தோம், டைட்டில் வந்து கொடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து இங்கே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம். ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயம் மறந்துட்டோம். என்னன்னா இப்போ இந்த டெஸ்ட் வந்து யார் எழுத போறா, யாருக்காக இந்த டெஸ்ட், நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நம்ம கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அதெல்லாம் கொடுத்தா தானே இந்த டெஸ்ட் இவங்க தான் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டு ஃபார்மை சர்க்குலேட் பண்ணிட்டோம்னா யார் யாருக்கெல்லாம் ஃபார்ம் இருக்கோ அவங்களாம் டெஸ்ட் எழுதிடுவாங்க. ஆனால் யாருக்கு யார் நேமுக்கு யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அது நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் டாப்க்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஆட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஆட் செக்ஷன் கொடுத்த உடனே இப்போ இங்கே டாப்பில் இதுக்கு நேராக வந்துட்டு ஆட் செக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இன்னொரு செக்ஷன் நம்மளுக்காக வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா வழக்கம் போல நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா இப்போ கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் அப்படின்னு கொடுக்குறோம். நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். நேம் அப்போ யார் இந்த டெஸ்ட் எழுத போகிறாங்கன்னு. இப்போ அதுக்கு நம்ம நேம்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்னவா இருக்கணும், அது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் தான். அப்போ நம்ம இங்கே ஷார்ட் ஆன்சர் இருக்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறோம். இங்கே வந்து என்னென்னா ரெக்வயர்டு வந்து என்னது, கண்டிப்பாக வந்து நேம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதனால ரெக்வயர்டு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட் அப்படின்னா அப்போ அவங்க வந்து கரெக்டாக அவங்க நேம் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்போ நேம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் வாங்குறோன்னு வைங்களேன். மறுபடியும் என்ன பண்ணுறான்னா இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துட்டு அடுத்த செக்ஷன் கிரியேட் ஆகிடும். அந்த அடுத்த செக்ஷனில் அடுத்த கொஸ்டின். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ரிஜிஸ்டர் நம்பரும் வந்து நம்மளுக்கு என்ன, அது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் தான், சின்னதாக வந்து அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. அப்போ ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இதையும் நம்ம ரெக்வயர்டில் மாற்றிக்கிறோம். நேம் கொடுத்தாச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறோம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறோம். மொபைல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுவும் ஷார்ட் ஆன்சர் தான், அது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ரெக்வயர்டு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ரைட், அடுத்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமெயில் ஐடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் தான், அது நான் வந்து ரெக்வயர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, மொபைல் நம்பரு, அடுத்து வந்து இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு சப்மிட், அடுத்த செக்ஷனுக்கு வந்து அவங்க டைரெக்டாக போயிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுத்துட்றோம். இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதையும் ரெக்கார்டு எனேபிள் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர் இந்த விஷயம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிகிரி வந்து செலக்ட் பண்ணுறேன். டிகிரி வந்து டைப் பண்ணிவிட்டு டிகிரியில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மாற்றிட்டு இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிராப் டவுன் பாக்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம கொடுப்போம். அப்போதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிராப் டவுன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிகிரியில் வந்து நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து யூஜி, இன்னொன்று வந்து பிஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா யூஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா பிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுத்துட்டு
ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ரெக்வயர்ட் பட்டன் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ கவனிங்க, இன்னொரு ஒரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து காப்பி சிம்பிள் இருக்கா, இந்த காப்பி சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது இருக்கிறது அப்படியே கீழே அப்படியே காப்பி ஆகி வரும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்த செஷன் இந்த 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 பாக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே டிகிரி அப்படின்ற இடத்துக்கு பதில் அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா ஜெண்டர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஜெண்டர். இப்போ ஜெண்டர் அப்படின்றத நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுனுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக் பாக்ஸு, இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க டிக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வைக்கிறேன். அதுக்கு பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், செக் பாக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஜெண்டர் அப்படின்ற இடத்துல இந்த செக் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இவங்க இந்த செக் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா இவங்க ஏதாவது ஒன்று தான் வந்து டிக் பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஓகே ஓகே, இதுவும் வந்து நம்ம ரெக்கார்டு ஃபீல்டை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். டன். இப்போ கவனிங்க, லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக ஒரு செஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த செஷன் என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு செஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அண்டு ரீடு 2 பட்டனும் இங்கே இருக்கும். அண்டு ரீடு பட்டன் இருக்கும், அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன், இப்போ என்ன ஆப்ஷன்னா, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் பார்த்துட்டோம், பேராகிராஃப் பார்த்துட்டோம், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸு, ட்ராப் டவுனு, ஃபைல் அப்லோடு பார்க்கணும், தென் லீனியர் ஸ்கேலு. ஃபைல் அப்லோடு ரொம்ப முக்கியம். ஃபைல் அப்லோடு வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து லீனியர் ஸ்கேல், இது ரெண்டும் வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், டேட்டு டைமு. ஓகேவா, இப்போ நம்ம டேட் டைம் இது ரொம்ப முக்கியம். இது டேட் டைம் இது பார்த்துடலாம். டைமோட டேட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஜெண்டர் அப்படின்றத காப்பி பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இந்த செக் பாக்ஸில் என்ன பண்ணுறேன், 1 மினிட், ஒரு நிமிஷம். இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்தில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே செக் பாக்ஸ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த செக் பாக்ஸுங்கிற ஆப்ஷன், இதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே லாஸ்ட்டாக பாருங்கள், இங்கே பாருங்கள் டேட்டுன்னு இருக்கா. இந்த டேட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக வந்து கேலண்டர் வந்து உள்ளே வரும். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டோன்னா மந்த்து, டே, இயர் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம என்னென்னா ஹவு மச் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் என்ன சொன்னேன்னா ஹவு மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக நான் ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து இங்கே ஆப்ஷன் வந்து லீனியர் ஸ்கேல் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ அந்த லீனியர் ஸ்கேலை நான் செலக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 1 to 5 அப்படின்னு சொல்லி இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்க 1 to 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து டைப் பண்ணுறேன் ஆவரேஜ் அப்படின்னு. ஆப்ஷன் 1 அதாவது 1க்கு வந்து ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். தென் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ரெக்வயர்ட் சிம்பிள் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா விஷயமும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மாடியூல் 2 படி எல்லா விஷயமும் கொடுத்துட்டோம்.
இன்னொன்று என்னன்னா முக்கியமாக இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இதில் ஆட் பண்ணணும், இமேஜ் இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆட் பண்ணணும்னா இங்கே கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இமேஜ் ஆப்ஷன் இருக்கா. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் இன்சர்ட் இமேஜ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து நீங்கள் இமேஜ் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாடியூல் 2 படி எல்லா விஷயமும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடியூல் 3 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கலர்ஸு, ஃபாண்ட்ஸு, பேக்ரவுண்டு, தென் ரெஸ்பான்ஸ் கலெக்ஷன், அப்புறம் வந்து டர்னிங் ஆன் குவிஸ் மோட். நம்ம ஆல்ரெடி குவிஸ் மோட் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். இந்த மாடியூல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இதான் வந்து கலர் ஆப்ஷன். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம போகலாம். இப்போ இது நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்களா ஆப்ஷன் வருது. இப்போ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கலர் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து கலர் மாற்றிக்கிறேன், இந்த கலர் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட் ஸ்டைல், ஹெட்டர் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வேறு ஏதாவது இங்கே கொடுத்தீங்கன்னா கூட இங்கே வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து மாறுது பாருங்கள், இங்கே மாறிடுச்சு பாருங்கள். டெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் இருக்க ஒவ்வொரு ஸ்டைல் வந்து மாறும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது கொடுக்குறேன், ஆப்டிடியூட் குவிஸ் இது கொடுக்குறேன். அடுத்து கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் ஒரு மாடல் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஸ்டின் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் கொடுக்குறேன். அப்போ கொஸ்டின்ஸ்லாம் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் மாறிடும். இங்கே பாருங்கள், கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் மாறிடுது. அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இல்லை, டெக்ஸ்ட் வந்து இதிலே இருக்கட்டும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே கவனிங்க, இப்போ இங்கே வந்து ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஹெட்டர் ஆப்ஷன் வந்து என்னென்னா சூஸ் இமேஜ் அப்படின்னு கேட்குதா. இப்போ இங்கே வந்து சூஸ் இமேஜ் கொடுத்தனா டிஃபால்ட்டாக வந்து இங்கே பாருங்கள், இங்கே இமேஜஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த இமேஜஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் புதுசாக ஒரு இமேஜ் ரெடி பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா இங்கே வந்து அப்லோட் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ உங்கள் காலேஜுக்காகவோ இல்லை உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜோட லோகோ கூட இமேஜ் கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். நான் இப்போ வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துட்றேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த இமேஜ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ஃபார்ம் சர்க்குலேட் பண்ண பின்னாடி நம்ம ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆப்டிடியூட் குவிஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு டீசென்ட் லுக்காக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நீங்கள் எப்படி வந்து இந்த கலரு, தீமு, ஃபாண்ட்டு, பேக்ரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு இந்த மாடியூலில் வந்து நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எப்படின்னு இப்போ சொல்லிட்டேன். இப்போது கலரு, இந்த ஃபாண்ட்டு, பேக்ரவுண்டு இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து எனேபிளிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் கலெக்ஷன் செட்டிங்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வந்து ஃபைனலாக இங்கே தான் போய் சேவ் ஆகும். இதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஏ காப்பி ஆஃப் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த ஆப்ஷனு. இது ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அலோவ் ரெஸ்பான்ஸ் எடிட்டிங் அப்படின்னு இருக்கா, இது ரொம்ப முக்கியம். இது என்னன்னா இப்போ வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் தப்பா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் எடிட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அவங்களால வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எடிட் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே பண்ண ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களால எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப முக்கியமான ஃபைல் ஷேர் பண்ணும்போது அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வந்து அது எடிட் பண்ண முடியும். அடுத்து இதுதாங்க ரொம்ப முக்கியம். இது என்னன்னா லிமிட் டு ரெஸ்பான்ஸ் இருக்கா, லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ். அதாவது இதை எனேபிள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். ஒரு வாட்டிக்கு மேலே அவங்களால ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது. லிமிட் டு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் 1 அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி தான் அவங்களால ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். ஓகே, நம்ம குவிஸ் கொஸ்டின்ஸ் இது பண்ணுறதுனால அவங்க ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சர் வந்து அவங்க மறுபடியும் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்து கவனிங்க, அடுத்து பாருங்க பிரசன்டேஷன். இப்போ இந்த பிரசன்டேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஷோ ப்ராக்ரஸ் பார் இருக்கா, இந்த ப்ராக்ரஸ் பார் நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் காட்டும். செக்ஷன் 1 கம்ப்ளீட்டட்னா ஒரு கொஞ்சம் தூரம் இந்த லோடிங் ஆப்ஷன் மாதிரி காட்டும். செக்ஷன் 2னா அடுத்து கொஞ்சம் தூரம் லோட் ஆன மாதிரி காட்டும். அடுத்து ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர். இப்போ எப்படின்னா ஃபார்ம் நீங்க ஒரு 100 பேருக்கு சர்க்குலேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்டா இருக்கும், செகண்ட் இருக்கிறவங்களுக்கு 5th கொஸ்டின் ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து அதுவே வந்து ஷஃபிள் பண்ணிக்கும். அதுவும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ். இது ரொம்ப முக்கியம். இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்னன்னா, இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகணும். அப்போ என்னன்னா இங்க பாருங்க, இங்க எடிட் இருக்கா, இந்த எடிட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன என்ன ரெஸ்பான்ஸ் வந்து முடிச்ச உடனே வரணுமோ அதை நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர், இல்லைன்னா தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங்னு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் participating in aptitude round, aptitude quiz அப்படின்னு கொடுத்துட்டு aptitude quiz round results will be announced shortly. அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா அந்த ஃபார்ம் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே அந்த ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் போயிடும். அதாவது தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆப்டிடியூட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி ஆப்டிடியூட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு ஷார்ட்லி அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க வந்து வியூ ரிசல்ட் சம்மரின்னு இருக்கு. இந்த வியூ ரிசல்ட் சம்மரி கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட்டோட சம்மரி மொத்தமா வந்து ஷோ ஆகும். இவ்வளவுதான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் செக்ஷனு. ஸோ இந்த மாடியூல்ல வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ இங்க கவனிங்க, இங்க ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 214 இருக்கா. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா குவிஸ் செக்ஷன் முதல்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேம், ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஆட் பண்ணேன். அது எல்லாத்துக்குமே வந்து அது பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா இங்க போயிட்டு இந்த பாயிண்ட் வேல்யூஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட் வேல்யூஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, பாயிண்ட் வேல்யூஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து क्वेश्चंसக்கு வந்துடுறேன். இல்லைனா இந்த பாயிண்ட் வேல்யூஸ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். நம்ம இங்க வந்து 220 பாயிண்ட்ஸ்னு இருக்குல்ல, அப்போ அவங்க தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா அதெல்லாம் நம்ம போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க பாருங்க, இப்போ நேம்க்கு வந்து ஆன்சர் கீ பக்கத்துல 0 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு, இங்க வந்து ஆன்சர் கீ பக்கத்துல 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். டன். அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர், இது 20 பாயிண்ட்ஸ்ன்றது 0ன்னு மாத்திட்டோம். அடுத்து மொபைல் நம்பர் இருக்கு, இங்கேயும் வந்து ஆன்சர் கீ கிட்ட ஆன்சர் கீ செலக்ட் பண்ணிட்டு இங்க பாயிண்ட்ஸ் வந்து 0 நம்ம கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம 20 பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துடலாம். அடுத்து இமெயில் ஐடி 0 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கு. அடுத்து டிகிரி வந்து இங்க 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆன்சர் கீ கிளிக் பண்ணிட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். அடுத்து ஜெண்டரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீன்ற இடத்துல போயிட்டு பாயிண்ட்ஸ் 0 அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். தென் டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம ஆன்சர் கீ அப்படின்ற இடத்துல போயிட்டு 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் 20 பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 100 இருக்கு பாருங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 100ன்னு வந்துடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ இந்த விஷயத்தையும் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோன்னா கொஷின்ஸு செட் பண்ணுறது பார்த்துட்டோம், ரெஸ்பான்சஸ் பார்த்துட்டோம்,
செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம இன்னும் பார்க்கணும், இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ மாடியூல் 4க்கு வந்துட்டோம். ஷேரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி ஃபார்ம், generating a shareable link, sending form via email, embedding forms on websites, controlling access permissions. ஓகே, இப்போ இங்கே தான் நான் ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னென்னா, நம்ம ஃபார்ம் வந்து ஒரு QR கோட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்ம் வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மாடியூல் 4 வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு கேன்வாவோட ஹெல்ப் தேவைப்படும். தென் லிங்க் ஷேர் பண்ணுறதுலாம் ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம் மாடியூல் 4. நம்ம இப்போ வந்து மாடியூல் 5 பார்த்துடலாம். வியூவிங் அண்ட் அனலைசிங் ரெஸ்பான்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ரெஸ்பான்ஸ் டேப்பில் போயிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த மாடியூல் ஃபுல்லாக. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள் சென்டராக. இங்கே இருக்குது பாருங்கள் ரெஸ்பான்சஸ். இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணோடனே இங்கே லிங்க் டு ஷீட்டுன்னு இருக்கா, லிங்க் டு ஷீட்டு. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லிங்க் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கூகுள் ஃபார்மை வந்து ஒரு கூகுள் ஷீட்டோட வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணோடனே ஆப்ஷன் வந்து பாருங்கள், கிரியேட் நியூ ஸ்ப்ரெட் ஷீட்டு, செலக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட் ஷீட்டு. நம்ம வந்து ஒரு புது ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்னென்னா ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு இங்கே பாருங்கள், இங்கே கிரியேட்னு இருக்கு பாருங்கள் ஆப்ஷன். இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த மெயிலில் எந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்களோ, இப்போ கவனிங்க, இங்கே இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் டாப்பில். இது செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ அதே அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து வியூ ஷீட்டையும் வந்து நீங்கள் வியூ பண்ணணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ, நம்ம நேமு, நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டிகிரி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஹவு மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்பு, தென் ஆன்சர்ஸ், நம்ம என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்கோமோ எல்லாமே. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்க நேம் போட்டு, இப்போ இங்கே டைம் ஸ்டாம்பில் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வந்து அவங்களோட நேம் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் வந்துடும். இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் வந்து கூகுள் ஷீட்டில் காட்டும் போது நம்ம ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கூகுள் ஷீட். அதாவது இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ வந்து டக்குன்னு வந்து என்னோடது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் ஆயிட்டாலும் நீங்கள் வந்து மறுபடியும் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ்னு கொடுத்தீங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இங்கே பிளாங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருந்ததுல, அது கீழே நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஃபார்மோட இது அதுலேயே நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் லோட் ஆகிட்டு உங்கள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் விட்டீங்களோ அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக சேவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த ரெஸ்பான்சஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரெஸ்பான்சஸில் போயிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, ரெஸ்பான்சஸ் ஃபார்ம் நம்ம லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்சஸ் பார்த்துக்கலான்னு வருது. சரி, ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ஷீட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம மாடியூலோட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம மாடியூல் 5 படி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டேபு, ரெஸ்பான்ஸ் த்ரூ கூகுள் ஷீட்டு, இந்த விஷயம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இன்னொன்று கூகுள் ஷீட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடியூல் 6 பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது யாருமே மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படின்னா ஃபார்ம் லிமிட்டர், டைம் லிமிட்டர்,
இமெயில் நோட்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாடியூல் 6ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க மேல இருக்க ஆப்ஷன்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இங்க கவனிங்க, இப்போ மேல இங்க வந்து ஸ்டார் ஆப்ஷன் இருக்கா, இந்த ஸ்டார் ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேல டாப் லெஃப்ட்ல. இப்போ இது கொடுத்துட்டோம்னா நம்ம ஃபார்ம் வந்து ஸ்டார்டு ஃபார்ம்ல இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ஆப்ஷன். இது வந்து என்னன்னா, இது நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ண விஷயங்கள்ல எல்லா இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இதுல வந்து ஷோ ஆகும். ஓகே, நம்ம பேக் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஐகான் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி கலர் மாத்துறது, ஃபாண்ட் மாத்துறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஐ மாதிரி இருக்கு பாருங்க, இந்த சிம்பிள். இது வந்து உங்க ப்ரிவியூ ஆப்ஷன். இது வந்து உங்க ஃபார்ம் எப்படி வந்து லுக் ஆகும், ஷோ ஆகும் அப்படின்றது. இப்போ நான் இது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே நம்ம ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும். இங்க கீழே பாத்தீங்களா நம்ம ப்ராக்ரஸ் எல்லாம் காட்டுது பாருங்க. மொத்தம் 7 பேஜஸ், 7 செக்ஷன்ஸ், 7 பேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகுதுன்ட்டு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகும். ஓகே ஓகே டன். அடுத்து அன்டு ரீடோ ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, இங்க ஒரு மனுஷ பொம்மை மாதிரி போட்டிருக்கா. இது வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்க ஃபார்மை வந்து ஒருத்தங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணும்போது இங்க வந்து எடிட்டர்ஸ் வியூ அப்படின்னு இருக்கா, எடிட்டர்ஸ் வியூ வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்களால அந்த இதை வந்து எடிட் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வியூ. இதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க கொடுக்கணும்னா வியூவர் எடிட்டர் ஆப்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா எனிஒன் வித் லிங்க் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களாலேயும் வந்து இந்த ஃபார்ம் வந்து சாரி ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து ரெஸ்பாண்டர்ஸ் வந்து எனிஒன் வித் லிங்க் இப்படி இருந்தாதான் வந்து நீங்க லிங்க் ஷேர் பண்ற இங்க இருக்கு பாருங்க. இப்போ இங்க வந்து ரெஸ்பாண்டர்ஸ் வித் லிங்க் இது இப்படி இருந்தாதான் நீங்க ஷேர் பண்ணும்போது எல்லாராலையும் உங்க ஃபார்முக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. டன் கொடுத்துடலாம். மேக்சிமம் இதுல இருந்த எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ இங்க சைட்ல பாருங்க, சைட்லயும் இந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு செக்ஷன் பிரேக்கப் வந்து நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பிளஸ் ஒரு செக்ஷன் ஆட் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபார்ம் உள்ள ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஐகான், ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்து ஏதாவது வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது செலக்ட் பண்றோம் பாருங்க. யூடியூப்ல இருந்து ஏதாவது வீடியோ வந்து நீங்க இதுல ரெஃபரன்ஸா கொடுக்கணும்னாலும் நீங்க வந்து இங்க சர்ச் பண்ணி யூடியூப்ல இருந்து சர்ச் பண்ணி நீங்க ரெஃபரன்ஸா வந்து லிங்கோ இல்ல அந்த வீடியோவோ கூட நீங்க இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா பப்ளிஷ் இருக்கு. பப்ளிஷ் வந்து நம்ம லாஸ்டா வந்து இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் பாத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துல பாருங்க மோர் ஆப்ஷன் இருக்கு. அந்த மோர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா மேக் அ காப்பி, அதாவது இந்த ஃபார்ம் மாதிரியே இன்னொரு ஃபார்ம் நீங்க கிரியேட் பண்ணணும்னா மேக் அ காப்பி இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்து இந்த ஃபார்ம் வேணும்னா மூவ் டு ட்ராஷ், ப்ரீ ஃபில்லு, எம்பட். இங்க பாருங்க பிரிண்ட் ஆப்ஷன் கூட இருக்கு. நீங்க ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் அப்படியே வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம 5th மாடியூல்ல இந்த ஆட்-ஆன்ஸ் இதுதான் வந்து நம்ம இந்த 5th மாடியூல் வந்து நம்ம இப்போ பார்க்க போறது. இந்த ஆட்-ஆன்ஸ் ஆப்ஷன் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஆட்-ஆன்ல ஃபார்ம் லிமிட்டர், டைம் லிமிட்டர், இமெயில் நோட்டிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கா. நம்ம இந்த ஆட்-ஆன்ஸை எப்படி வந்து கூகுள் ஃபார்முக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்க இருக்க பாருங்க இந்த மோர் ஆப்ஷன், நம்ம வந்து இந்த ஆப்ஷன் மோர் அப்படின்ற ஆப்ஷன் இங்க டாப் ரைட்ல இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த டிராப் டவுன் ஓபன் ஆகுது. அந்த டிராப் டவுன்ல இங்க இருக்க பாருங்க கெட் ஆட்-ஆன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாடியூல் ஃபுல்லா வந்து நம்ம ஆட்-ஆன்ஸ் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த ஆட்-ஆன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆட்-ஆன் வந்து நம்ம என்னன்னா ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்ற ஆட்-ஆன் தான் பார்த்தோம். இப்போ இங்க சர்ச்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வந்துருச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்னு இருக்கா.
இந்த ஃபார்ம் லிமிட்டர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே வந்து லோட் ஆகும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் லிமிட்டர், இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகுது. என்னோட மெயில் ஐடி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ, கீழே போயிட்டு அலோவ் கொடுத்துருங்க. இப்போ ஃபார்ம் லிமிட்டர் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் லிமிட்டர் என்னன்னா, நம்ம ஃபார்ம் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் தான் வந்து அக்சஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கவங்க நம்ம ஃபார்ம் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. 50 சீட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 சீட்ஸுக்கு உண்டான மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ நம்ம அந்த ஃபார்ம் லிமிட்டர் கொடுத்தோடனே இங்கே லிமிட் பாக்ஸ் சைடில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இங்க செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம், நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ், ஸ்ப்ரெட்ஷீட் வேல்யூ, இதை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபார்ம் வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நீங்க வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட் அந்த டைமோட அந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு மேல வந்து அந்த ஃபார்ம் வந்து யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபார்ம் ரெஸ்பான்சஸ், இப்போ நான் வந்து 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்ம் சீட்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் ரன் பண்றேன், 50 சீட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 15 கொடுத்துட்டா 50 மெம்பர்ஸால மட்டும்தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு மேல இருக்கிறவங்களால ஃபில் பண்ண முடியாது. அடுத்து ஸ்ப்ரெட்ஷீட் செல் வேல்யூ, நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட் செல் வேல்யூ வந்து XYல மொத்தம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பேரும் ஃபில் பண்ணலாம்னா நம்ம அது கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் மஸ்ட் பி இன் இன்டீஜர்னு இருக்கு. இங்க வந்து நான் வந்து 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். 50 மெம்பர்ஸ் தான் வந்து என்னோட ஃபார்ம்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னா நான் வந்து சேவ் அண்ட் எனேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இது வந்து எனேபிள் ஆகிடும். அப்போ 50 மெம்பர்ஸ் மேலே என் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஃபார்ம் லிமிட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் ஆன் பேக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கவனிங்க, நம்ம வந்து செகண்ட் ஆட் ஆன் எப்படி ஆட் பண்றோம்னா, மறுபடியும் அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு கெட் ஆட் ஆன்ஸ்குள்ள போறோம். கெட் ஆட் ஆன்ஸ்குள்ள போயிட்டு மறுபடியும் இங்க போயிட்டு மேல நம்ம சர்ச்ல நம்மளோட செகண்ட் ஆட் ஆன் பாத்தீங்கன்னா டைம் லிமிட்டர்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். டைம் லிமிட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபார்ம் லிமிட்டர், டைம் ஷெட்யூல், டைம் லிமிட்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கவனிங்க, இப்போ இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, குவிலிகோ. இதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். இதை நான் இன்ஸ்டால் பண்ணனா இப்போ டைம் லிமிட்டர் குவிலிகோ ஃபார்ம் வந்து நான் உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது எங்க போய் எடுக்கணும்னா இங்க பாருங்க, இதை இங்க இருக்கு பாருங்க. இங்க ஆட் ஆன் சிம்பிள்ஸ் எல்லாமே இங்க தான் வரும். ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள் நம்மளுக்கு காட்டியிருக்காது. இப்போ வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணோடனே இங்க வந்துருச்சு பாருங்க, நம்ம செலக்ட் பண்ண அந்த குவிலிகோ ஃபார்ம் அது இங்க வந்து ஆட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் அது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே கான்ஃபிகர்னு கேட்குது, கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவிலிகோவோட ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எனேபிள் குவிலிகோ அப்படின்னு கேட்குது, நான் எனேபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கோ டு குவிலிகோ. இப்போ ஒரு யூடியூப் டியூட்டோரியல் ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அக்ரி வித் குவிலிகோ கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் ஹவு டு யூ ஹியர் அபவுட் குவிலிகோ, இதில் நம்ம இன்டர்நெட் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் போத் எ சிம்பிள் டூல். இப்போ இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சிங்க்ரனைஸ் திஸ் ஃபார்ம் வித் குவிலிகோன்னு இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன். இதை நான் கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபார்மோட வந்து இந்த டைம் லிமிட்டர் ஃபார்மும் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே காப்பி லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நான் வந்து ஷேர் பண்ணனா இப்போ இந்த குவிலிகோவோட டைம் லிமிட்டர் ஃபார்மோட வந்து ஷேர் ஆகும். இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன்.
இப்போ காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஒரு வெப் பேஜில் வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே சைன்இன் வித் குலிகோன்னு இருக்கு பாருங்கள். இங்கே சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் வித் கூகுள் கொடுத்தோடனே என்னோட மெயில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ. இப்போ இங்கே கவனிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்டிடியூட் குவிஸ் 60 minutes ஓவர் டைம் அலௌடு. இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா என்னோட ஆப்டிடியூட் குவிஸ் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டைம் லிமிட் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து டைம் லிமிட்டர் வந்து நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லை. எப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் இது பண்ணேன். ஓகே, இது ஆட் ஆனில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் 2 ஆட் ஆன் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபார்ம் லிமிட்டர், இன்னொன்று டைம் லிமிட்டரு. நெக்ஸ்ட் ஆட் ஆன் பார்த்தீங்கன்னா இதுலேயே போயிட்டு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆட் ஆன் இதுலேயே போயிட்டு மறுபடியும் கேட்ட ஆட் ஆன்ஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் குவிஸ் ரவுண்டை யார் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இங்கே வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா கிரியேட் மை சர்டிஃபிகேட் சர்டிஃபை சிம்பிள் ஆப் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப் கொடுங்க. இந்த ஆப் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபை இல்லைன்னா சர்டிஃபை இஎம் அப்படின்னு கூட கொடுங்க. சர்டிஃபை இஎம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா? இங்கே இருக்கு பாருங்க, சர்டிஃபை இஎம். இந்த சர்டிஃபை இஎம் ஆப் வந்து நீங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கூகுள் ஃபார்ம் யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து போகும். இந்த பிளகின் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரொசீஜரு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர் தான். மறுபடியும் கண்டினியூ கொடுத்துருங்க. தென் லாஸ்ட்டாக வந்து அலோவ் கொடுத்துடலாம். அலோவ் கொடுத்துட்டா நம்மளோட அந்த சர்டிஃபை இஎம் ஆட் ஆன் வந்து நம்ம கூகுள் ஃபார்மோட லிங்க் ஆகிடும். டன். ஓகே, லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு ஆட் பிளகின்ஸில் போயிட்டு இங்கே சர்டிஃபை இஎம் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் சர்டிஃபை இஎம் கொடுத்துறேன். இப்போ வந்து ஷோ கண்ட்ரோல்ஸ் இருக்கா? இப்போ இங்கே வந்து மேலே ஷோ கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே ஒர்க்கிங். இப்போது இந்த ஆட் ஆன் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு தென் சர்டிஃபை இஎம் அக்ரி. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே வந்து பாசிங் பர்சன்டேஜ் 80% எடுத்தவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட டெம்ப்ளேட் என்ன மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணுமோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணணுமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிளகின் ஆட் ஆன். ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக இன்னொரு பிளகின் இருக்குது. அது வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷனு. அதுவும் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணோடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஒவ்வொன்றும் வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ யாராவது உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்களே நான் 3 இது உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இது எப்படின்றது நீங்களே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்ம் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? மேலே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே டாப்பில் அந்த ஆப்ஷன் நம்ம இப்போ ஃபைனலாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். நம்ம ஃபார்மை பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் வந்து எனிஒன் வித் லிங்க் அப்படின்னு இருக்குது. இந்த கீழே பப்ளிஷ்ன்னு இருக்குது. பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபார்ம் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ்டுன்னு இருக்குது பாருங்க. இங்கே நம்ம ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணி
பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த லிங்க் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் சிம்பிள் வந்து நான் என்ன பண்றேன்னா இது பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணா இதுதான் நம்ம ஃபார்மோட லிங்க். இங்க கீழே காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க என்னோட இதுல சிஸ்டம் என்னோட மொபைல்ல வந்து ஒரு நியூ டேப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அங்க போய் என்னோட ஃபார்மோட லிங்கை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணோடனே என்னோட கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் குவிஸ் வந்துருச்சு. இப்போ நான் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து ரீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தேனே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் டீட்டெயிலாம் கேட்குது. சாரி, நம்ம இங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணதில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம், நம்ம ஃபார்முக்கு போயிடலாம். ஃபார்மில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, ஓகே, ஜெண்டர், பர்த் இருக்கு. இங்கே ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ரீஅரேஞ்சில் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஃபார்முக்குள்ளே போகிறோம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நேம் ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. இப்போ நான் வந்து இது வந்து டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து விஜய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஹவு மச் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் குவிஸ், நான் வந்து ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த்து, நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட இயர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு இயர் கொடுக்குறேன். இப்போ ஒரு இயர் வந்து நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. தென் ஜெண்டர் கொடுத்துட்டேன். அடுத்து இமெயில் ஐடி வந்து நம்மளது வந்து நம்ம கேப்ஸில் தான் ஸ்மாலில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்தது எல்லாமே ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துருந்தோம், அதனால அப்படி இருந்தது. இது வந்து லீனியர்னு கொடுத்துருந்தோம், அதனால செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. டேட் ஆஃப் பர்த் வந்து கேலண்டர் கொடுத்தோம். மொபைல் நம்பருக்கு ஷார்ட் ஆன்சர். தென் ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தோம். இங்கே டிகிரிக்கு பாருங்கள், டிகிரியும் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ நான் வந்து பிஜி அப்படின்னு கொடுக்குறேன். என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நான் வந்து சும்மா என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட ரிஜிஸ்டர் நம்பர். நான் டைப் பண்ணோன்னே இப்போ அடுத்து என்னது நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகுது. இப்போ நான் இங்கே வந்து ஆன்சர் கொடுக்குறேன். வாட் இஸ் தி 15 + 27 ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன். அடுத்து நெக்ஸ்ட்டு. அடுத்து விச் வேர்டு டஸ் நாட் பிலாங் டு தி குரூப் அப்படின்றதுக்கு நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். தென் சூஸ் தி சினானிம் ஆஃப் ஹாப்பி அப்படின்னு சியர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 80 marks out of 100 தென் வாட் இஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். தென் லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா if a is equal to 1 b equal to 2 c is equal to 3 then what is the value of e அப்படின்னு கேட்குது. நான் வேல்யூ ஆஃப் e வந்து நம்ம ஆக்சுவல் ஆன்சர் வந்து 5. நான் இது வந்து தப்பாக ஆன்சர் வந்து இதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இங்கே சப்மிட் பண்ணிட்டேன். திஸ் கொஸ்டின் இஸ் filled automatically, do not edit or remove அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து வியூ ஸ்கோர்னு இருக்கா. இப்போ இந்த வியூ ஸ்கோரில் போயிட்டு நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்தோடனே என்னோட ஸ்கோர் இங்கே பாருங்கள், நான் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன், அதனால அந்த ஒரு கொஸ்டின் தவிர மற்றதுக்கு வந்து இங்கே மார்க் வந்திருக்கு பாருங்கள், 80 out of 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், கீழே நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தனோ என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்தோம்ல அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் அது எல்லாமே இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரெக்டு, செகண்ட் கொஸ்டின் கரெக்டு, தேர்ட் கொஸ்டின் கரெக்டு, ஃபோர்த் கொஸ்டின் கரெக்டு, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் தப்பா நான் உங்ககிட்ட சொல்லி தானே கொடுத்தேன் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின். இவ்வளோதான், இதுதான் வந்து கூகுள் ஃபார்ம். சரி, ஓகே. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எப்படி ஃபீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம இங்கே ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்சஸ் பார்த்தோமா, இதெல்லாம் வந்து ஒரு ஷீட்டில் போய் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணதான் சேவ் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே ரெஸ்பான்ஸ் 1ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து என்னோட ஆவரேஜ் கிராஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்கே 3 ஆப்ஷன் இருக்கா, சம்மரி, கொஸ்டின், இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கா. இப்போ இது மொத்த சம்மரி வந்து எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் போனோன்னா நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, என்னோட டீட்டெயிலு எல்லாமே இங்கே பாருங்க, பை சார்ட்டு, கிராஃபு, ஜெண்டரு, ஹவு மச் யூஆர் இன்ட்ரெஸ்டட், எல்லா விஷயத்துக்குமே அது வந்து கிராஃப் போட்டு காட்டிடுச்சு பாருங்க. நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்ததுக்கு எல்லாமே க்ரீனில், தப்பாக ஆன்சர் கொடுத்ததுக்கு ஆஷ் கலரில் வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ இன் ஷீட்ஸ் இருக்கா, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து வியூ இன் ஷீட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியூ இன் ஷீட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களோட, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்த மெயிலில் வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே தான் வந்து நீங்கள் ஷீட்ஸும் வந்து ஓப்பன் பண்ணும். நான் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வந்து வந்திருக்கணும். ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபார்ம் ரெஸ்பான்ஸு இங்கே என்னன்னா, இங்கே கீழே பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கா, இங்கே லாஸ்ட்டாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல லாஸ்ட்டாக எண்டில் இந்த ஆப்ஷன், இந்த லாஸ்ட்டாக இந்த கார்னரில் இருக்க ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே இது வந்து உங்களை வந்து பிளே ஸ்டோர் கொண்டு போகும். ஏன்னா என்னோட இதில் வந்து கூகுள் ஷீட் வந்து இன்ஸ்டால் ஆகலை, அதனால வந்து பிளே ஸ்டோர் கொண்டு போகும். பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அந்த கூகுள் ஷீட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ கூகுள் ஷீட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளோட ஆப்டிடியூட் குவிஸ் அந்த ரவுண்டோட கூகுள் ஃபார்ம் இங்கே ஓப்பன் ஷோ ஆகுது. நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, என்னோட நேமு, நான் கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர், என்னோட மொபைல் நம்பர், என்னோட இமெயில் ஐடி, பிஜி, மெயில், டேட் ஆஃப் பர்த்து, ஹவு மச் யூஆர் இன்ட்ரெஸ்டடு, நான் கொடுத்த ஆன்சர்ஸு, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணுறது, டிசைன் பண்ண ஃபார்மை வந்து எப்படி கூகுள் ஷீட்டோட லிங்க் பண்ணுறது, லிங்க் பண்ணி எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுன்ற கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. அது என்னன்னா, எப்படி இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஆர்கனைஸ்டா ஒரு QR கோடோட லிங்க் பண்றது அப்படின்றது வந்து ஃபைனலா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த மாடியூல் 4 மட்டும் ரிமைனிங்ல இருந்தது. இது கடைசியா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணாதான் அது வந்து QR கோடோட நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இப்போ அதை பற்றி நான் ஃபைனலாக இதை ஃபைனல் மாடியூல் இதோட நம்ம வந்து முடிச்சிடலாம். எல்லா மாடியூலும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் இப்போ வந்திருக்க இந்த வீடியோ, அது இல்லாமல் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த QR கோடோட எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் அந்த QR கோடோட கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கேன்வாவோட ஹெல்ப் யூஸ் பண்ணுறேன். இப்போ கேன்வா கிரியேட் பண்ணிக்கிறேன். கேன்வாவில் போயிட்டு நான் நார்மலாக வந்து இங்கே கிரியேட் வந்து ஒரு யூடியூப் பேனர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். யூடியூப் பேனர்னே கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் பேனர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு வந்து ஒரு யூடியூப் பேனருக்கு உண்டான மாதிரி இல்லை ப்ரெசன்டேஷன்ஸ் ஏதோ ஒன்று, ஒரு ஸ்க்ரீன் நம்மளுக்கு வேணும். அந்த ஸ்க்ரீனுக்காக வந்து நம்ம ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சோஷியல் மீடியா கொடுத்துட்டு ஒரு தம்ப்நெயில், நார்மலாக ஏதோ ஒரு தம்ப்நெயில் இருக்க மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டா ஓகே. இப்போ வந்து ஒரு தம்ப்நெயில் இருக்க மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். அப்போ நம்மளுக்கு ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த பிளாங்க் பேஜ் வந்து நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிளாங்க் பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, டெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்படி டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு
ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் எண்டில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இந்த லாஸ்ட் எண்டில் இங்கே இருக்குது பாருங்கள், கியூஆர் கோடுன்னு இருக்கா. இந்த கியூஆர் கோடுன்ற ஆப்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே என்டர் யூஆர்எல் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள், என்டர் யூஆர்எல் அப்படின்னு. இங்கே வந்து நம்ம என்னென்னா நம்ம கூகுள் ஃபார்மோட யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கூகுள் ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். கூகுள் ஃபார்மில் வந்து இங்கே கொஷின்ஸ் இருக்கா. இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கூகுள் ஃபார்மில் வந்து மேலே டாப்பில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணால் நம்ம லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே போயிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்கு பாருங்க கீழே, அது கிளிக் பண்ணனா நம்ம லிங்க்கை வந்து அது ஷார்ட் பண்ணி கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு கேன்வாக்கு போகிறேன். கேன்வாவில் போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்டர் யூஆர்எல் அப்படின்ற இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கூகுள் ஃபார்ம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கோடு லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கோடுன்னு கொடுத்தனா கோடு ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பேக்ரவுண்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஷேரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கியூஆர் கோடோட உங்களோட கூகுள் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அழகாக டிசைன் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் ஃபார்மை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். லிங்காக ஷேர் பண்ணுறேன்னா டைரெக்டாக லிங்காக ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வந்து ஷேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாடியூல் 4 நான் உங்களுக்கு டீச் பண்ணி எப்படி லிங்காக ஷேர் பண்ணுறது இல்லை கியூஆர் கோடாக ஷேர் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போது நம்ம மொத்த எல்லா மாடியூலுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாடியூல் 5, 4 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து மொபைல்லே கிரியேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.